என்னப்பா? அது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு தெரியல. என் கண்ணை பாரு. நைட்டு தூங்கலையா? சும்மா ஊர் சுத்திட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். இல்லடா, சரியா பாரு. என் முகத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? தெரியுது. வயசாயிடுச்சு, மீசெல்லாம் கூட நரைச்சிருக்கு. போங்கப்பா, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. அந்த பையன்ல யாரு? அதான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானே. ஓ, அவனா? அவன் கதை இந்நேரம் முடிச்சிருப்பானுங்க. சொதப்பிட்டானுங்களா? ஏய், அவன் யார் தெரியுமா? யாரா அந்த அண்ணன்? எப்படி விட்டு வச்சானுங்க அவனை? என் பையன்டா. ரத்தம், என் பிளாட். லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு எனக்கு பிறந்தவன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு. அவ என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருந்தா அவ பேச்சு கேட்கலங்கிற கோபத்துல கடைசி வரைக்கும் சொல்லாம போயிட்டான். நான் அடிக்கடி புலம்பிட்டு பண்ணேன், என்னை விட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு ஒருத்தனை விட்டு தானே போயிருக்கான். எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான், என் புள்ள. அவன் எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு? ஏன் உயிரோட இருக்குன்னு புரியுது எனக்கு. இப்போ 10 பேர் அடிச்சிடும். நான் இப்போ 10 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே ஏதோ பாரத்தை தூக்கி எறிஞ்ச மாதிரி இருக்கு. அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியும், அவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். அவன் கண்ணை பார்த்திருக்கணுமே நினைக்கிறேன். அப்படியே அவங்க அம்மா கண்ணு அப்படியே அழகா. ஆனா என்ன எதிர்த்து நின்னா பாருங்க, அவதான் புள்ள. சத்ய நாராயணன், சன் ஆஃப் ஆதி நாராயணன் தம்பி. ஆனா முகம் மட்டும் அம்மா மாதிரி. அம்மா என்ன அங்க பார். டேய், என்ன மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? வளர்த்த புள்ளனா அடைச்சி எப்படா உன்னை அப்படி பார்த்திருக்க? டேய், முதல்ல என்ன அப்பான்னு கூப்பிட்டது நீதான்டா. நீ என் மூத்த புள்ளடா. இப்போ தம்பி வந்திருக்கா. எனக்கு 2 பிள்ளைங்க. நம்ம 3 பேருடா. ஒன்னா இருப்போம். சந்தோஷமா இரு. டேய், வாங்க உள்ள வாங்க. அவ்வளவு வேலை இருக்கு. வா. வாடா, என் அப்பன் பெத்த மவன. அப்பா எல்லாம் சொன்னாரு, நீதான் அவர் சொந்த பையனாமே. முதல்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. நான் தான் ஒரு மொத பையனா, உனக்கு அண்ணன். அதுக்கு நீ என்ன அண்ணன்லாம் கூப்பிட வேணாம், சும்மா குட்டின்னு கூப்பிடு. ஏன்னா பயப்படாத. ஏன்னா ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினா நமக்குள்ள நெருக்கம் இருக்காதான் பசங்க சொன்னாங்க. ரொம்ப ஓட விட்டுட்டானோ, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இனிமே நம்ம இப்படியே அண்ணன் தம்பிங்களா. எப்படி? என்ன எப்படி? என் திங்ஸ் எல்லாம் எங்க? எல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடுச்சு. நம்ம வீடா? உங்க வீடு? வீட்டுக்கு தானே போற, நம்ம கார்ல போலாம். வேண்டாம், நான் பஸ்ல போறேன். வீடு தெரியும்ல? தெரியும். மறந்துருக்க மாட்டேன். சத்யா, வா 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 வா. எனக்கு தெரியும்டா நீ வருவேன்னு. இதான் நம்ம வீடு. எங்கெல்லாம் குட்டி ஃப்ரெண்ட்ஸ், ராம்கி, ரவி, சீனா, இவங்க தான். கணபதி அண்ணன் உனக்கு தாத்தா. நல்லா இருக்க வீடு. ரூம் காட்டுற. வா வா. கிருஷ்ணா, சத்யா, கிருஷ்ணா, சத்யா, சத்யா, வா. என்னடாச்சு? இதெல்லாம் தேவையாடா? அப்பயே வேணான்னு சொன்னேன். என்னாச்சு? கழுத்தா மட்டும் அடிச்சு கூட்டு வந்துட்டானுங்கடா. குளிச்சு நின்ன அப்படியே தூக்கிட்டு வந்துட்டானுங்கடா. பத்தியா மோசம் பண்ணுவனு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சத்யா, முதல்ல திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வீட்டுல வைங்க. இதுதான் உன் வீடு, இனிமே இங்கதான் இருக்கணும் நீ. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் அப்பவே சொல்ல, இது சின்ன ரூம், அவனுக்கு பிடிக்காதுன்னு. கேட்டீங்களா? நீ வேணா என் ரூம் எடுத்துக்கோ, பெருசா இருக்கும், ஓடி படிச்சு விளையாடலாம். ஏன் அதுக்கு ஏன் ரூம் எடுத்துக்கோ, ரொம்ப பெருசா இருக்கு, பால்கனி எல்லாம் இருக்கு. இங்க இருக்கவே பிடிக்கல எனக்கு. ஏன்? காரணம் சொல்ல முடியாது. அதான் ஏன்? உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயமா? ஆமா. என்ன பயமா? இப்படிதான்டா பேசினா லட்சுமி என்ன முதல் தடவை பார்க்கும்போது. பயமா இருக்கு. போ குட்டி, திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் வச்சிரு. பாப்பா சொன்னதை செய். போ.
டேய் ட்ரெஸ் போட்டு வா. டேய் நான் இப்படியே வரேன்டா. கிருஷ்ணா சத்யா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சாரி, உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருக்கேனா? ஏன் அப்படி ஏதாவது நடந்திருந்தா தயவு செஞ்சு நான் மன்னிச்சு. என்னாச்சுடா உனக்கு? உங்களுக்கு இப்படி ஒரு அண்ணன் அப்படி ஒரு அப்பா இருப்பாங்க சத்தியமா தெரியாது. டேய் லூசு மாதிரி வளராதடா. எனக்கு அப்பாவும் கிடையாது அண்ணனும் கிடையாது. தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணு. இத பத்தி வெளியில பேசாத, யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? டேய் அழுது தொலைக்காதடா. நீ கூட மிரட்டுற பாத்தியா? சாரி 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 சாரி. வா வா. அசிங்கப்படுத்தாதடா. டேய் அழாதடா. தாப்பா பேலன்ஸ் புடி. யாருக்கு சார்? உனக்கு தான். நான் 50 ரூபா கொடுத்தேன் சார். இல்லப்பா, நீ 500 நோட்டு தான் கொடுத்த. சார் என்கிட்ட 500 ரூபா நோட் கிடையாது சார். இல்ல தம்பி, காலையில இருந்து என்கிட்ட வந்ததே ஒரே ஒரு 500 நோட்டு தான், அதுவும் நீ கொடுத்தது. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? சரி சரி போய் வேலையை பாரு. போ போ போ. டேய் தம்பி, அந்த 3 நம்பர் டேபிள்ல பார்சல் என்னாச்சு? டேய் டேய் என்னடா பண்ற? வேலையை கவனிடா. வாங்க தம்பி.